அந்த சத்துணவு அது பள்ளிக்கூடத்தில் கொடுத்த உணவு சாப்பிட்டுட்டு உடம்பு சரியில்லாத போன குழந்தைகளே ஜாலியா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தங்க ட்வீட் போட்டிருக்காங்க. ஊசிக்கு மட்டும்தான் பயமா இருக்கான், மற்றபடி ஜாலியா இருக்காங்களாம் அந்த குழந்தைகள்லாம். இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? பிரேத பரிசோதனை அறிக்கை, இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இதெல்லாம் 10 நாள் கழிச்சு தான் வருமா? ஏங்க சில விஷயங்கள்ல கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி அன்னன்னைக்கே கரூர் விஷயத்துல எவ்வளவு சீக்கிரம் வந்தது பிரேத பரிசோதனை அறிக்கை. இப்போ யோசிச்சு பாருங்க. பாஜக வந்துருன்றதுக்காக நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. உங்களுக்கு பதவி வேணும், உங்களுக்கு மட்டும் இருந்தா போதுன்றதுக்காக நீங்க இவர்களுடைய நலனை பற்றி அக்கறை கொள்ளவில்லை. இதுதான் அந்த இயக்குனர் சொன்னதோடைய கருத்தா நான் பாக்குறேன். நாங்க ஓட்டு மட்டும் போடணும், நீங்க எம்பி ஆயிடுவீங்க, ஆனா எங்களை பத்தி எதுவும் கண்டுக்க மாட்டீங்க, நம்ம மக்களுக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலும் பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிருவீங்க. ஏதோ ட்வீட் போடுற மாதிரி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்வீங்க. ஆனா உங்க காருக்கு முன்னாடி ஒருத்தன் ஸ்கூட்டரை கொண்டு வந்து வச்சா மட்டும் அதுக்கு 1000 விளக்கம் சொல்லுவீங்க. உடனே அடங்க மறு அத்துமீறு. கல்வி சிலை வச்சிருக்காங்க சார் 1.43 கோடி செலவுல. அதான் இந்த மாதிரி குழந்தைங்க ஜாலியா இருக்காங்கன்றதுக்கு தான் நாம ஒரு செலவு வைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பேச்சுங்க இது? எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு இல்லையா? இதையும் பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு கைத்தட்ட வேண்டிய சூழ்நிலையில இந்த சமூகம் இருக்கின்றது. நம்மளை நாமே மல்லாக்கப்படுத்துன்னு காரி துப்பிக்கணும் ராம்சே. மற்றவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இருக்கு. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். ஒரு அந்த கனிம வளத்துல இருக்கக்கூடிய குவாரியில ஏதோ முறைகேடு நடக்குது. ஒரு நிறுவனர் போய் ஒரு ரிப்போர்ட்டர் போய் எடுக்கிறாரு, அது பிரச்சனையாவது, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னன்றது தெரியல. அவர் மேல வழக்கம் போடல. சிபிஐ வரைக்கும் அவங்க போயிட்டு கோர்ட்டுக்கு தான் போறாங்களே ஒழிய இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல. அண்ணாமலை கூட கோர்ட் பண்றாரு. இப்ப அவரே அடிச்சுக்கிட்டாரா, அவரே பண்ணிக்கிட்டாரான்றது நீங்க கேட்ட கேள்வி அவர் கேட்கிறாரு. இல்ல, இப்போ இந்த ஒரு இளைஞன் பட்டியலத்தை சார்ந்தவர் சொல்றாங்க லாக்அப் மரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காராம். இந்த மாதிரி ஈரசாக்க போட்டு இரும்பு கம்பியால அடிச்சாங்க அப்படின்னு. இதுக்கு சொல்றாங்க இல்ல அவர் சொன்னது உண்மையான்னு தெரியாது, பிரேத பரிசோதனை அறிக்கை, இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இதெல்லாம் 10 நாள் கழிச்சு தான் வருமா? ஏங்க சில விஷயங்கள்ல கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி அன்னன்னைக்கே கரூர் விஷயத்துல எவ்வளவு சீக்கிரம் வந்தது பிரேத பரிசோதனை அறிக்கை. இப்ப யோசிச்சு பாருங்க. எல்லாம் கூட கேட்டாங்க எப்படி வரணும், வசதிகளே இல்லாங்க. ஆனா சொன்னாங்களா நாங்க இத்தனை டாக்டர் வச்சோம், இத்தனை பண்ணோம், அதனால உடனடியாக பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏத்துக்கிறேன், நான் அதெல்லாம் குறை சொல்லல. அப்ப இதுக்கு மட்டும் ஏன் 10 நாள் ஆகுது? அதுல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, அவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார் என்று சொல்கிறார்கள், அதனால SC ST வன்கொடுமை இதுல அப்ளை ஆகாது. அவரு கிறிஸ்தவராக மாறிவிட்டார் அப்படின்னு அவங்க வீட்டுல யாராவது சொன்னாங்களா? என்ன எவிடன்ஸ் இருக்கு? இப்போ ஒருத்தர் வேலையில இருக்காரு, இல்ல ஒரு MLA-வா இருக்காரு, அவர் பட்டியலினத்துக்கான தனி தொகுதியில அந்த இதுல போட்டிக்கிட்டாரு, ஆனா அவர் அவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார் அப்படின்னு சொன்னா கூட நீங்க உடனடியெல்லாம் அவரை வேலையை விட்டு தூக்கிட முடியாது, இல்ல MLA பதவி நீக்கிட முடியாது. அதுக்குன்னு ஒரு டியூ லீகல் ப்ராசஸ் இருக்குது. புரியுதுங்களா? இதுல இன்னும் சில வழக்குகள்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஆமாங்க அவர் இந்து தான். அண்ணன் திரும்ப என்ன சொன்னாரு, சர்டிபிகேட்ல இந்து தான் இருக்குது. அப்போ கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க, சார் அதெல்லாம் சார் இந்து தான் சார், ஆனா அதுக்காக அவரு அந்த சாமியை கும்பிடலாம், இந்த சாமியை கும்பிடலாம், அது அவருடைய சுதந்திரம், அதனாலேயே அவர் இந்த மதத்துக்கு மாறிட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்படியான ஆர்குமெண்ட் நிறைய இருக்கு. இந்த மாதிரி வழக்குகள் நிறைய பெண்டிங்ல இருக்கு. நிறைய பேர் இது மாதிரி பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதே MP MLA-க்கள் பல பேர் அவங்க விஷயத்திலே இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படி இருக்கச்ச டகால்னு நீங்க வழக்கு பதிய முடியாது, அவர் கிறிஸ்தவத்துக்கு மாறிவிட்டார் அப்படின்னு சொல்றது. இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தலித் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அண்ணன் திருமா அவர்கள் கோரிக்கை வச்சுருக்கிறாரு. புள்ளி கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. ஆனா அதுக்கு மாறா இல்லையா நீங்க சொல்றது, அவர் அது மாதிரி மாறிட்டாரு. அப்ப நாளைக்கு தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அப்படின்னா இதை எடுத்துட்டு போய் ஆர்கியூ பண்ண மாட்டாங்களா எதிர்த்தரப்புல? பாருங்க, தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு, முற்போக்கு அரசு, சமூக நீதிக்கான அரசு, பெரியார் மண்ணிலே பெரியார் வழியில் ஆட்சி புரியும் ஒரு அரசு. அவங்களே சொல்லிட்டாங்க அவர் இன்னொரு மதத்துக்கு மாறிட்டார், அதனால SC ST பிரிவுக்குள்ள அடங்க மாட்டார், அதனால அந்த வழக்கை போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கச்சா அவங்களுக்கு எப்படி இந்த இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? இங்க ஒண்ணு சொல்றது அங்க ஒண்ணு சொல்றதா? திருப்பரங்குன்றம் கேஸ் மாதிரியா?
அந்த HRNC-லேருந்து ஒன்று சொல்லுவாங்க, அரசு துறையிலேருந்து ஒன்று சொல்லுவாங்க, இவர் அட்வொகேட் ஜெனரல் போயிட்டு ஒன்று சொல்லுவாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெர்ஷன் சொல்லுவாங்க, கவிதாயினி கனிமொழி அவர்கள் ஒன்று சொல்லுவாங்க. சட்டம் ஒழுங்கும் சொல்லியிருக்காங்களே. அதான் சொல்றேன், ஆளாளுக்கு ஒரு வெர்ஷன் சொன்னீங்கன்னா கேஸ் ஊத்திக்காதா? அப்படிதான் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப திருமாவர்கள் சொல்றதை யாருமே கேட்கறதா இல்ல போல இருக்குது புள்ளி கூட்டணியில. ரஞ்சித் கூட சமீபத்தில் சொல்லியிருக்காரு சார், அட்லீஸ்ட் ஓட்டுக்காகவாவது எங்களை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு கூட அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. பட்டியல் சமூக மக்களினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப அச்சுறுத்தலாகவும் பயமாகவும் இருக்கின்ற பதிவு வரைய ரஞ்சித் அவர்களே பதிவு பண்ணியிருக்காங்க. என்னங்க பண்ண முடியும்? பாசக வந்துரும் அப்படின்னு ஒட்டுமொத்தமா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்க அங்க போய் உட்காந்தீங்கன்னா அவங்க சொல்றதுக்கெல்லாம் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதனால தான் இந்த தடவை வந்து விசிகாவுடைய ஓட் பேங்க்ன்றது அப்படியே அந்த பக்கம் தாவேகா பக்கம் போகுது. புரியுதுங்களா? அவர் வந்து அவர்கள்லாம் வந்து கொள்கையற்ற பதர்கள் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இப்போ இவங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க அப்படின்னா கரெக்டா தானே கேக்குறாங்க. ஒருத்தர் கூட வாய்ப்பு சார் பட்டியல் சமூக மக்களுக்கான பாதுகாப்புன்னு வெளிப்படையா அவரே சொல்றாரு. நீங்க வேற கூட அவர் குரல் குத்துட்டாரு திருமாவர்கள். என்ன தெரியுமா சொன்னாரு? சங் பரிவார அமைப்புகள் இந்த சாதிய மோதலை தூண்டி விடுகின்றார்களோ என்ற ஒரு அச்சம் எழுகின்றது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சங் பரிவார அமைப்புகள்ல மத மோதலை தூண்டுவார்கள் தான் இவ்வளவு நாளா சொல்லியிருந்தாரு. இப்ப புதுசா கண்டுபிடிச்சுக்கிறார் ஜாதி மோதலை தூண்டுகின்றார்கள் அப்படின்னு. அப்ப வேங்கை வயல்ல காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னார். ஒருவேளை ஜோதிமணி அவர்கள் சொன்ன மாதிரி இவருமே வந்து தமிழக காவல்துறை சங் பரிவார அமைப்பு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அப்படின்ற ஒரு கருத்துக்கு வந்துட்டாரோ? சொன்னார்ல அந்த பேட்டியில, நாங்க ஏன் சிபிஐ விசாரணை கேட்கிறோம்னா இது அரசியல் கிடையாது, எங்களுக்கு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை அதனால கேட்கிறோம். கரூர் சம்பவத்தில் அவங்க தானே கேட்டாங்க, அது அரசியல், ஆனா நாங்க பண்ண அரசியல் இல்லை சொன்னார்ல. அப்புறம் சிபிஐ விசாரணை பண்ணார். இன்னி வரைக்கும் ஏதாவது பேசினாரா அதை பத்தி? இவ்வளவு ஏங்க அவங்க கட்சிக்காரங்க கொடி கம்பம் நடத்துக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நட்ட கொடி கம்பத்தை புடுங்கி போடுறாங்க, அந்த மாதிரி வந்து அரசு ஊழியர்கள்லாம் எங்களுக்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு அவரே பேசினாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணலையா? எத்தனை நாள் நீங்க இதே மாதிரியே வந்து பாசக வந்துரும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா, பாஜக வந்துருன்றதுக்காக நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணல, உங்களுக்கு பதவி வேணும், உங்களுக்கு மட்டும் இருந்தா போதுன்றதுக்காக நீங்க வந்து இவர்களுடைய நலனை பற்றி அக்கறை கொள்ளவில்லை. இதுதான் அந்த இயக்குனர் சொன்னதோடைய கருத்தா நான் பாக்குறேன். சார் ஏன்ற ஒரு கேள்வி வருது. என்னன்னா 24 கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பட்டியல் சமூக மக்களுக்கான பாதுகாப்பு, லாக்அப் டெத்து, சிறு குழந்தைகள் 2.5 வயசு குழந்தைகள் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, போதைப் பொருட்கள் புழக்கம், இப்படி அடுக்கடுக்கா இருக்கு. ஆனா யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா வெளியில வந்துருவோம் சார், நம்ம எந்த பக்கமே சாராம வெளியில வந்துருவோம். பிரச்சனையை மட்டும் பார்த்து இவங்க குரல் கொடுக்கணும், இவங்க குரல் கொடுக்கலன்னா ஏன் அப்படின்ற கேள்வி வச்சா என்ன சார் தோணுது? முதல்ல நான் வெளில தான் இருக்கேன், எதுக்கு உள்ளேயும் இல்லை, எப்பவுமே வெளில இருந்து தான் நான் ஆடிட்டு இருக்கேன். சரிங்க, குரல் கொடுத்தா நாளைக்கு நீங்க சீட்டு கொடுப்பீங்களா, நீங்க நோட்டு கொடுப்பீங்களா, ஓட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா என்ன பண்ண? அப்ப நீங்க ஃபேடா வரீங்களா? நீங்க இதுக்கோ உங்களுக்கு என்ன வந்தது? இந்த ஜனங்க எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க, எங்களுக்கு பதவி வந்துருது, அவ்வளவுதான். நீ கொடுக்க போறியா பதவி? எனக்கு ராஜ்யசபா எம்பியோ இல்ல லோக்சபா எம்பி பதவியோ உன்னால கொடுக்க முடியுமா ராம்ஸ்? கொடுக்க முடியும்னா சொல்லி, நான் வந்து உனக்கும் சேர்ந்து நான் தோழமை சுட்டு இல்ல ஒரு முரட்டு முட்டையை ஊத்துட்டு போறேன். அதுதானே வேணும். ஜனங்களை யோசிக்கணும். அதெல்லாம் இவ்வளவு நடக்குது. திருப்பி பாஜக வந்துடும் அப்படின்ற ஒரே குரலை வச்சுக்கின்னு இவங்க பாட்டுக்கு சரி பாஜக வந்துடும் ரைட்டுங்க, இந்த தடவை வந்து திமுகவை எல்லா தொகுதியிலும் போட்டியிடணும், நாங்க போட்டியிட மாட்டோம்னு சொல்லுவீங்களா? அங்க மட்டும் கேக்குறீங்களா எங்க செல்வாக்கு ஏற்ற மாதிரி அதிகார பகிர்வு அப்படின்னு சொன்னா அதிக சீட்டு கொடுக்கறது அப்படின்னு அங்க போய் கேக்குறீங்கல்ல. இப்ப இந்த டிமாண்ட வந்து அதுக்கு வைப்பாங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்தது, இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு எதிராக எந்த போராட்டமும் பண்ணல, நாங்க உங்க கூடயே இருந்தோம், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு நாங்க இருந்தோம், எங்க மக்கள் யாருமே போராடல, எங்களுக்கு சீட்டு சேர்த்து கொடுங்க, இப்படிதான். வேற என்ன? அதுதான் அதிகார பகிர்வு. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மனிதனுக்கும் அதிகாரம், இதுதான் அங்கங்க எழுதி வச்சுக்கிறாங்க. எங்கேயாவது இருக்குதா? எங்களுக்கு வந்துட்டா போதும், அந்த பதவி எங்களுக்கு கட்சி இதுன்னு சொன்னா போதும், அவ்வளவுதான். அதுலயே 2 பேர்ல வந்து ஒருத்தருக்கு தான் பானை, ஒருத்தருக்கு உதயசூரியன், அதையே கேட்க முடியல எங்களால. நீங்க என்னன்னா இதெல்லாம் தட்டி கேளுன்னு சொல்லி நிக்கிறீங்க. 117 சீட்ல போட்டி போட்ட ஒரு கட்சி நீங்க 4 சீட்டு சார், அதுல 3 சீட்டு வந்து உதயசூரியன், ஒரே ஒரு சீட்டு மட்டும் தன்னுடைய சின்னத்துல போட்டிட்டு சார். எவ்வளவு பெருமையா இருக்கு. ராம்ஸ், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லவா உங்களுக்கு? நீங்க வந்து கடந்த பல தேர்தல்கள் முடிவுகளை எடுத்து பாருங்க. அந்த தனி தொகுதிகள்னு சொல்றாங்கல்ல, ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சிஸ், அதுல எந்த கூட்டணி அதிக இடங்களை வெல்லுகின்றதோ அந்த கூட்டணி தான் அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கின்றது. அப்போ இந்த ஒரு சமீபத்தில் ஒருத்தர் பேசியிருந்தாரு பாருங்க, அவங்க ஜாதி கட்சி, ஜாதி சேர்ந்த கட்சியை கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க. விசிகால தான் ஒருத்தர் பேசினதா செய்தி வந்தது.
ஆனா பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள் நிர்வாகிகள் இருக்காங்க திமுகல, அவங்க வந்து ஒண்ணுமே பண்றது இல்லையே அப்படின்னு. காரணம் என்னன்னா, இவங்க என்ன பண்ணணும், அதை பாருங்க, நாங்க வந்து உங்களுக்கு இத்தனை நாளா கூட்டணி தர்மத்தோட நாங்க இருக்கோம், இந்த அதிகார பகிர்வு அப்படின்றதுக்கு புது விளக்கம்லாம் வேண்டாம். உண்மையான அதிகார பகிர்வு அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கணும். அது என்ன, நீங்க கொடுக்கும்போது வந்து ஒரு போலீஸ் மந்திரியோ இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டரோ ஐடி மினிஸ்டரோ இதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. மீன் வளத்துறை, இப்ப கேட்டா உயர்கல்வித்துறை அப்படின்றீங்க. ஏன் எங்க அதிகாரம் இருக்குதோ அதை கொடுங்க. நம்ம மட்டும் டெல்லியில போயிட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த மாதிரி சரிங்க, நீங்க எங்க கட்சிக்கு கூட கொடுக்க வேணாங்க. அடுத்த தடவை உங்க கட்சியை சார்ந்தவர்கள், அதுல பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், அவங்க தனி தொகுதியில இருந்து ஜெயிச்சவங்களா இருக்கட்டும், இல்ல பொது தொகுதியில அவங்க தனி தொகுதியில இருந்து ஜெயிச்சாலும் சரி, பொது தொகுதியில இருந்து ஜெயிச்சாலும் சரி, அது உங்களுடைய இது. அவங்களுக்கு பாருங்க, நாங்க ஜெயிச்சா அவர் தான் துணை முதலமைச்சர். ஏன்னா திமுகல வந்து இந்த துணை பொதுச் செயலாளர் இந்த மாதிரி போஸ்ட் தான் கொடுக்குறாங்க, ரைட்டா? அந்த மாதிரி நீங்க வந்து துணை முதலமைச்சர் இவர் அப்படின்னு சொல்லுங்க. இல்லையா, அது வந்து இல்லைங்க, ஒரு உதயநிதி இருக்காரு, அவரை ஓவர்லுக் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சரி, போலீஸ் மந்திரி வைக்கலாம் சார், 4 துணை முதலமைச்சர் கூட வைக்கலாம். வந்து ஒரு ஐடி மினிஸ்டர், ஒரு பினான்ஸ் மினிஸ்டரா கொண்டு வந்து வைங்க. கக்கன் அவர்கள் இருந்தார்ல, அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுங்க. அதை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அந்த அவரை சார்ந்த தொண்டர்கள் மக்கள் அவங்க எல்லாம் வந்து விரக்தி அடைகிறாங்கன்னா வேற கட்சிக்கு போறாங்க அப்படின்னா எப்படி தடுத்து நிறுத்த முடியும் உங்களால? ராம்ஸ், நாங்க ஓட்டு மட்டும் போடணும், நீங்க எம்பி ஆயிடுவீங்க, ஆனா எங்களை பத்தி எதுவும் கண்டுக்க மாட்டீங்க. நம்ம மக்களுக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலும் பாசக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிருவீங்க. ஏதோ ட்வீட் போடுற மாதிரி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்வீங்க. ஆனா உங்க காருக்கு முன்னாடி ஒருத்தன் ஸ்கூட்டரை கொண்டு வந்து வச்சா மட்டும் அதுக்கு 1000 விளக்கம் சொல்லுவீங்க. உடனே அடங்க மறு அத்துமீறு. ஆனா இங்க வந்து ஈர சாக்க போட்டு இரும்பு கம்பியில அடிச்சு கொலை பண்ணா கூட சும்மா இரு, இது சரிவிட்டு வருமா? இதுதான் தாவேகாவுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. கோயிலுக்கு அம்மா மக 2 பேரும் போறாங்க. கோயில் காரை உள்ள போறதுக்காக காரை பார்க் பண்றதுக்காக காவலாளி கிட்ட சாவி கொடுக்குறாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தா கார்ல இருந்த நகையை காணும்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க. அந்த விசாரணையில அவர் கிட்டத்தட்ட அடித்து லாக்அப் டெத் ஆகுது. அந்த புகாரை வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லி கோர்ட்டு சொன்னதுனால அவங்க, அதாவது இவ்வளவு நாள் நட்டாயும் அந்த நகையை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி அவங்க வாபஸ் வாங்குறாங்க. இப்போ நகை காணாம போனது உண்மையா, காவலாளியினுடைய மரணத்திற்கு யார் காரணம் அப்படின்ற கேள்விலாம் வருது சார். அதனால கோவிலா இல்ல வந்து 5 ஸ்டார் ஹோட்டலா வேலை பார்க்கிங்னு நீங்க சாவியை குத்தா கொண்டு போய் பார்க் பண்றதுக்கு? கோவில்ல வந்து இந்த மாதிரி ஏதாவது வசதி வச்சுக்கிறாங்க? HRNCல பண்ணியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடையாது. இவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் சலுகை? முதல்ல இந்த கேள்வியை யாராவது கேட்டாங்களா? எதுக்கு கோவில்ல இருக்க காவலாளி கிட்ட சாவி கொடுக்கணும்? அது என்ன நகை கடையா, வாங்கி கொண்டு போய் உள்ள ஹோட்டலா? அதுதான் நான் கேட்டேன். பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல இல்ல பெரிய பெரிய நகை கடைகள்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க போன உடனே சாவியை குத்தீங்கன்னா அவங்க பார்க் பண்ணிட்டு அந்த நம்பரை சொன்னீங்கன்னா அவங்க மைக்ல சொல்லுவாங்க, கார் எடுத்துட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த கோவில்லையும் இந்த மாதிரி வசதி இருக்கிறதா தெரியல. ஆரம்பம் அங்க எப்படி இது நடந்தது? இல்ல உங்களுக்கு பார்க் பண்ண தெரியாது அப்படின்னா பக்கத்துல அக்கம் பக்கத்துல காரை நிறுத்துறீங்க கிட்ட கேட்கணும். பார்க் பண்ண தெரியாதுன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க? ரோட்ல ஓட்டிட்டு வந்தீங்கல்ல, அப்போ உங்களால எத்தனை பேருகளோட லைஃப் டேஞ்சர்ல இருந்திருக்குது. கார் ஓட்டுறதுன்றது டிரைவிங் மட்டும் அப்படியே நேரா போறது மட்டும் கிடையாது ராம்ஸ். ரியர் பார்க்கிங் பண்ணோம், ஃப்ரண்ட் பார்க்கிங் பண்ணோம், பேரலல் பார்க்கிங் பண்ணோம், பெர்பெண்டிகுலர் பார்க்கிங் பண்ணணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ பார்க் பண்ண தெரியாம நீங்க இருந்தீங்கன்னா அப்ப லைசன்ஸ் எப்படி வாங்கினீங்கன்றது கேள்வி. எனக்கு பார்க் பண்ண தெரியும், ஆனா நான் எதுக்கு பண்ணணும்? அவரு பண்ணுவாரு அப்படின்னு இருந்தான்னா அப்போ இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் மற்றவங்க இந்த மாதிரி பார்க்கிங் அங்க பண்ணியிருக்காங்களா? அங்க அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்களா? இல்ல இவங்களே இதுக்கு முன்னாடி பல தடவை கோயிலுக்கு வந்தப்போ இது மாதிரி இவர்கிட்ட கொடுத்து பார்க் பண்ணிருக்காங்களா? இல்ல வேற யாராவது பார்க் பண்ணிருக்காங்களா? இதையெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சாலே பல விஷயங்கள் வெளில வரும். எப்பவுமே இன்வெஸ்டிகேஷனை வந்து சின்ன 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 பார்ட்டா அதனுடைய அந்த பேசிக் இதுல இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க திருப்பி திருப்பி நகை அடிச்சாங்களா இப்படியே பேசி நிக்கிறீங்க. இந்த பார்க்கிங்ல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளில வந்திருக்கலாம். அவர் போனதுதான் கேட்டானா அவருக்கு வேலை குத்தோம் நிலம் குத்தோம் அப்படின்வாங்க. நகையை திரும்பி கொடுத்தா கிடைச்சா கூட அதை போடக்கூடிய மனநிலை நான் இல்ல. மகாபாரதத்துல பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்தோன்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா கொடுத்திருந்தாங்க. என்னதான் நடந்தது? இப்ப செத்து போனவனுக்கு என்னடா நீதின்ற கேள்வி கேட்டா ஒண்ணுமே கொடுத்தாங்க, வாங்கி நஷ்டஈடு கொடுத்துட்டோம்,
வேலை ஒத்துட்டோம், நிலம் ஒத்துட்டோம். யார் காசு? கவர்மெண்ட் காசு எடுத்து கொடுத்துருக்கீங்க. நம்மளுடைய காசு அது. கவர்மெண்ட்டுக்குன்னு தனியா காசு கிடையாது, நம்ம காசு தானே அது. புரியுதுங்களா? அப்ப காவல்துறையில இல்ல யாராவது ஏதாவது பண்ணுவாங்க, எவனாவது கள்ளச்சாராயம் காய்ச்சுவான், அதுக்கெல்லாம் நம்ம காசு தானே தூக்கி கொடுக்குறாங்க. நமக்கு அந்த அறிவு கூட கிடையாது. பரவாயில்லப்பா, இந்த கவர்மெண்ட் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்கப்பா, இந்த கவர்மெண்ட் 20 லட்ச ரூபா, இப்படிதானே சந்தோஷப்பட்டுக்கிறோம். டேய், ஓம் பாக்கெட்ல இருந்து போன காசுடா அது. நான் கவர்மெண்ட் என்ன தனியாவா காசு எடுத்துட்டு வராங்க? சரி விடுங்க, ஏதோ அந்த சத்துணவு, அது பள்ளிக்கூடத்துல கொடுத்த உணவு சாப்பிட்டுட்டு உடம்பு சரியில்லாத போன குழந்தைகளே ஜாலியா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தங்க ட்வீட் போட்டிருக்காங்க. ஊசிக்கு மட்டும்தான் பயமா இருக்கான், மற்றபடி ஜாலியா இருக்காங்களா அந்த குழந்தைகள்லாம். இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? கல்வி சிலை வச்சிருக்காங்க சார், 1.43 கோடி செலவுல. அதான் இந்த மாதிரி குழந்தைங்க ஜாலியா இருக்காங்கன்றதுக்கு தான் நாம வந்து ஒரு செலவு வைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பேச்சுங்க இது? எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு இல்லையா? குழந்தைங்க ஜாலியாக இருக்காங்க, ஊசி மட்டும்தான் பயமா இருக்கு, அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா நமக்கு மறத்து போச்சு. இதையும் கைத்தட்டிக்கின்னு ஃபயர் விட்டுன்னு திரியறதுக்கு ஒரு பெரிய கும்பல் இருக்கு. மாசம் 1000 ரூபாய் மகளிர் விடியல் பயணம், அதான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கே ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, நீங்க ஆஸ்பத்திரியில சேரீங்க, பெருசா ஒண்ணும் கிடையாது, ஏதோ ஊசி போன சாம்பார் அவங்க வீட்டுல போட்டாங்க, வயிற்ற கலகிச்சு. ஆஸ்பத்திரியில போய் பார்த்தீங்கன்னா அந்த வயிறு என்ன சங்கடம் பண்ணும் தெரியுமா? எல்லாமே வெளில போயிட்டாலுமே அந்த வயிறு வந்து ஒரு 2 நாளைக்கு உங்களை வந்து அப்படியே ஒரு மாதிரி பண்ணி எடுத்துரும். அப்படி இருந்துச்சு அந்த சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைங்க நாங்க ஜாலியா இருக்கோம்க்கா அப்படின்னு சொன்னாங்களாம். இதையும் பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு கைத்தட்ட வேண்டிய சூழ்நிலையில இந்த சமூகம் இருக்கின்றது. நம்மளை நாமே மல்லாக்கப்படுத்துன்னு காரி துப்பிக்கணும் ராம்சே, மற்றவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. மாறும் என்ற நம்பிக்கை அது ஒண்ணுதான், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. தகவலுக்கு நன்றி சார். நன்றி ராம்சே. அப்படியே நம்பிக்கைனே இருப்போம் காலம் முழுக்க, வேற என்னதான் பண்றது. மீண்டும் சந்திப்பு. மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.